ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க அனுஷா. இந்த வீடியோல நம்ம திருச்சி அண்ட் ஸ்ரீரங்கம் 2 days என்ன பண்ணலாம், நாங்கள் எங்க ஸ்டே பண்ணோம் அண்ட் என்னென்ன டேபிள்ஸ்லாம் விசிட் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நாங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே ஈவினிங் மாதிரி 11 PM சென்னையிலேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 3:30 வந்துட்டு ஸ்ரீரங்கம் ரீச் ஆகிட்டோம். சென்னை டு திருச்சி ஸ்ரீரங்கம் வந்துட்டு நிறைய ட்ரெயின் அவைலபிள் இருக்குங்க. வேர் இஸ் மை ட்ரெயின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ எங்களோட ஸ்டே பற்றி பார்ப்போமா? எங்களோட ஸ்டே வந்துட்டு ஸ்ரீரங்கம் டெம்பிள்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிடி காசி இன் எசன்ட் டவர்ஸில் தான் எங்கள் ஸ்டே இருந்துச்சு. எக்ஸ்பென்சஸ் பற்றி கேட்டிங்கன்னா அவங்க எங்களுக்கு வந்துட்டு 2K கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. ஸ்ரீரங்கம் டெம்பிள் சுற்றி இருக்கிற எல்லா டெம்பிளுமே வந்துட்டு அரௌண்ட் 2K கிட்ட தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு இது ஓகேவா தான் தெரிஞ்சிச்சு. இப்போ ரூம் பற்றி கேட்டிங்கன்னா ஒரு காம்பேக்டான ரூம், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நாங்கள் அப்படி ஃபர்ஸ்ட் வந்த இடம் தாங்க பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்துட்டு ஸ்ரீரங்கம்லேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு ஜாதகம் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்ல வந்துட்டு பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும்ன்றது நம்பப்படுது. ஆல்சோ உங்கள் லைஃப்ல இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் தலையெழுத்து மாறும்னு கூட சொல்லப்படுதுங்க. நாங்கள் இங்கே வீக்கெண்ட் பிளான் பண்ணனால, அதுவும் 8:30 ரீச் ஆனனால எங்களுக்கு தர்ஷன் வந்துட்டு ஒரு 10 minutesலேயே முடிஞ்சிருச்சு. நீங்க திருச்சி ஸ்ரீரங்கம் வரீங்கன்னா இந்த டெம்பிளை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நீங்க தேர்ஸ்டே அன்னைக்கு பிளான் பண்றீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஆச்சு ஆகுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிரம்மபுரீஸ்வரர் கோயில எங்களோட பீஸ்ஃபுல்லான தர்ஷன் முடிச்சு நாங்க எங்க நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்க அப்படி வந்த இடம் தாங்க சமயபுரம் மாரியம்மன் கோயில். இந்த கோயில் வந்துட்டு ஸ்ரீரங்கம்ல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்கு. பிளஸ் வந்துட்டு ஸ்ரீரங்கம் டு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போறதுக்கு வழியிலே தான் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பிரம்மபுரீஸ்வரர் போயிட்டு இங்க வர மாதிரி பாத்துக்கோங்க. எங்களுக்கு இங்க தர்ஷனம் வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட ஆச்சுங்க. வீக்கெண்டுனால இவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. வீக் டேல வரீங்கன்னா வந்துட்டு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா பாத்துடலாம். மக்களே, நான் 3 hours சொன்னது 100 rupees ஸ்பெஷல் தர்ஷன்லங்க. இன்கேஸ் நீங்க ஃப்ரீ தர்ஷன்ல போனீங்கன்னா இதை விட நிறைய டைம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற அம்மனுக்கு என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஃபீவர், ஏதாச்சும் தீராத நோய் இல்லைன்னா ஸ்கின் ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்க வந்து இந்த அம்மன்ட்ட ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கியூர் ஆயிடும்னு சொல்லப்படுது. நீங்க சமயபுரம் வந்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சமயபுரம் கோயில தரிசனம் முடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்ட் வந்த இடம் தாங்க ஜம்புகேஸ்வரர் கோயில். இந்த கோயில் வந்துட்டு 2nd centuryல சோழ ராஜாக்களால கட்டப்பட்டுச்சுங்க. 2nd centuryனா ஒரு அப்ராக்சிமேட்டா வந்துட்டு ஒரு 1800 years ஓல்டுன்னு கூட சொல்லலாங்க. அண்ட் இந்த கோயில் வந்துட்டு பஞ்சபூத கோவில்ல வந்துட்டு ஒன்னான நீரை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க. நீங்க இங்க சிவபெருமானை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ்குள்ள போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு காலத்துல யானைகள்லாம் வந்துட்டு இங்க சிவபெருமான பூஜை பண்ண கதையெல்லாம் இருக்குங்க. அதனாலதான் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு திருவானைக்கல்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்துட்டு அழகான 5 பிரகாரம் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க திருச்சி ஸ்ரீரங்கம் வரீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. லஞ்ச் முடிச்சுட்டு ரூம் போய் ரெஸ்ட் எடுத்து நாங்க நெக்ஸ்ட் வந்த கோயில் தாங்க உச்சி பிள்ளையார். நீங்க இங்க உச்சியில இருக்கிற பிள்ளையாரை பாக்கணும்னா ஒரு 400 ஸ்டெப்ஸ் ஏறி போய் பாக்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துல ரைட் சைட்ல தாயுமானவர் கோயில் இருக்குங்க. அங்கேயும் பிளெஸிங்ஸ் வாங்க மறந்துடாதீங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் மறக்காம கையில வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ் ஏறும்போது டயர்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா தேவைப்படும்.
உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறது கஷ்டம்னா நீங்க இந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த கோயிலோட ஹிஸ்டரி பத்தி பார்ப்போமா? இந்த மலை மேல இருக்கிற கோயில் 6th செஞ்சுரியில பல்லவ ராஜாக்களால ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நாயக்கா ரூலிங் பீரியட்ல வந்துட்டு இங்க வந்துட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெனோவேஷன்ஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு ராமாயணம் கூட ஒரு குட்டி டச் இருக்குங்க. விபீஷணா ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கும்போது ராமர் கொடுத்த ரங்கநாத சிலையை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாராம். போற வழியில வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்கார்ந்து இருக்காரு. அப்போ வந்துட்டு விநாயகர் ஒரு சின்ன பையனா வந்து அந்த சிலையை எடுக்க முடியாதபடி பண்ணிட்டாராம். பண்ணிட்டு ஓடி போய் உச்சியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு உச்சி பிள்ளையார்னு நேம் வந்திருக்கு. இந்த கோயில் வந்துட்டு விநாயகரை கும்பிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்துட்டு காணாம போயிடும் சொல்லப்படுது. உச்சி பிள்ளையார் போயிட்டு பீஸ்ஃபுல்லான தர்ஷன் முடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்ட் வந்த இடம் தாங்க வெக்காளியம்மன் கோயில். அங்க போயிட்டு ஒரு 10 minutes ரொம்ப பீஸ்ஃபுல்லா அங்க ப்ரே பண்ணிட்டு நாங்க எங்க நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாங்க அப்படி நெக்ஸ்ட் வந்த இடம் தாங்க கமலவல்லி நாச்சியார் கோயில். இந்த கோயில்ல வந்துட்டு பெருமாளை விட நாச்சியாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலே இது வந்துட்டு ஒரு ரேரான திவ்ய ஸ்தலம்னு சொல்றாங்க. இந்த டெம்பிள் வந்துட்டு உறையூர்னு ஒரு இடத்துல தாங்க இருக்கு. இந்த கோவில்ல வந்துட்டு நாச்சியார் கமலவல்லியா வந்துட்டு காட்சி தராங்க. இங்க இருக்கிற கமலவல்லியா தான் வந்துட்டு ரங்கநாதர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். மேரேஜ் டிலே ஆகுறவங்க இங்க வந்து ப்ரே பண்ணீங்கன்னா சீக்கிரம் மேரேஜ் ஆகும்னு சொல்லப்படுது. நாங்க போன டைம் வந்துட்டு சுத்தமா கூட்டமாவே இல்லை. ஸோ நாங்க எங்களோட தர்ஷன் வந்துட்டு ஒரு 5 to 10 minutesலயே முடிச்சுட்டு நாங்க எங்க நெக்ஸ்ட் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்க வந்த இடம் தான் வயலூர் முருகர் கோவில். இந்த கோயில தான் வந்துட்டு முருகர் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தாராம். இந்த கோயிலுக்கும் திருப்புகழுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குங்க. இங்க அவர் வந்துட்டு முருகர் பிளஸிங் கிடைச்சனாலதான் அவர் திருப்புகழை வந்துட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணாராம். நிறைய பேருக்கு இந்த கோயில் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க ஸ்ரீரங்கம் திருச்சி வரீங்கன்னா இந்த கோயில வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட டே 1 டின்னர் வந்துட்டு ஹோட்டல் குரு கிருபால தான் இருந்துச்சு. ஆம்பியன்ஸா இருக்கட்டும் ஃபுட்டா இருக்கட்டும் ரெண்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏஷியன் டச் இருந்துச்சுங்க. ஸோ நீங்க திருச்சி வரீங்கன்னா இங்க வந்துட்டு ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டின்னர் முடிச்சுட்டு ஒரு 8 PM வந்துட்டு எங்களோட டே 1 நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். டே 2 டிராவல் வந்துட்டு நம்ம மார்னிங் ஒரு 5 AM நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு 5 AM வந்தாதான் வந்துட்டு நம்மளுக்கு விஸ்வரூப தர்ஷனம் கிடைக்கும். விஸ்வரூப தர்ஷனத்துக்கு வந்துட்டு பர் ஹெட் அவங்க 100 rupees சார்ஜ் பண்றாங்க. கேஷ் ஒன்லி, ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது. ஸோ வரும்போது வந்துட்டு கேஷ் கையில வச்சுக்கோங்க. 5 o'clock ஒரு அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஷார்ப்பா வந்துட்டு 5:45க்கு வந்துட்டு வாசல திறப்பாங்க. வாசல திறந்தாங்கன்னா நீங்க ஒரு 5:45 5:50 மாதிரி வந்துட்டு டிக்கெட் எடுத்து உள்ள வந்து நின்றுடலாம். உள்ள வந்து நீங்கன்னா உங்களுக்கு விஸ்வரூப தர்ஷனம் நடக்கலாம். அதுல என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு யானை, மாடு, அதுக்கப்புறம் குதிரையை கூட்டிட்டு வந்துட்டு பெருமாளுக்கு தர்ஷனம் காட்டுவாங்க. சுப்பிரபாதத்தோட வந்துட்டு யானை, குதிரை, மாடை கூட்டிட்டு வந்துட்டு பெருமாளை வந்துட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள வந்துட்டு பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 6:30க்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7:30க்குள்ள நீங்க பெருமாளையும் பார்த்து முடிச்சிடலாம். பெருமாளை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க உள்ளே வந்துட்டு நிறைய சன்னதி எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க உள்ள டெம்பிள் சுத்தி பார்க்கறதுக்கே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஆயிடும் மினிமம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஸ்ரீரங்கம் தான் வந்துட்டு வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனிங் டெம்பிள்ங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு மொத்தமா 7 பிரகாரமும் 21 கோபுரமும் இருக்குங்க. அண்ட் ஸ்ரீரங்கமோட ராஜகோபுரம் தான் வந்துட்டு இந்தியாவோட டாலஸ்ட் டெம்பிள் டவர்ல ஒண்ணு. அண்ட் இந்த கோவிலுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கோவில்ல வந்துட்டு ஒரு 1000 பில்லர் ஹால் ஒண்ணு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு பூஜை ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷனல் வேல ஃபாலோ பண்றாங்க. அது வந்துட்டு இன்னும் யூனிக்கா காட்டுது இந்த டெம்பிள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தால இந்த கோயிலுக்கு வந்துட்டு 21 கோபுரம் இருக்குன்ட்டு. அது வந்துட்டு நீங்க ஒரு வியூல பாக்கணும்னா கோபுரம் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு பெர் ஹெட் வந்துட்டு 50 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ அந்த டிக்கெட் எடுத்து வந்தீங்கன்னா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பார்க்க முடியும். ஸ்ரீரங்கம் வரீங்கன்னா இந்த கோபுரம் விசிட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எனக்கு இருந்த மாதிரி
சிஎம்க்கு உள்ள போன நாங்க 9:30க்கு பீஸ்ஃபுல்லான தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்தது நாங்க போன இடம் தாங்க முரளி காஃபி ஷாப். ராஜகோபுரம் பக்கத்துலயே இருக்கும். இங்க வந்துட்டு இந்த ஷாப்புக்கு நேம் போர்ட்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்புங்க. நீங்க ஸ்ரீரங்கம் வரீங்கன்னா இதை மறந்துடாதீங்க, ஓகேவா? எங்களோட டே 1 வந்துட்டு நாங்க கேப் புக் பண்ணி தாங்க போயிருந்தோம். உங்களுக்கு கேப் டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.